ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MB25C07 அப்ளைடு ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் MBA குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நியூ பேட்டர்ன்ல இருக்க ஃபார்மேட்ல நான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ மோஸ்ட்லி ஒன் வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அடிஷனலாக படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 1 இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடிஷனல் நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு மாடலுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதுல இருந்து கேட்கலாம் கேட்காமலும் இருக்கலாம். ஒன் வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் எப்படி கேட்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் MCQ மாடலில் தான் இருக்கும், சாய்ஸ் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து 3 மார்க்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நான் கொடுத்துறேன். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு கிளியரா வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதில் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழே ப்ராக்கெட்ல கொடுத்துருக்க டாபிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. லீனியர் ப்ரோக்ராமிங், சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ், கிராஃபிக்கல் மெத்தட் இது கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுல இருந்து மோஸ்ட்லி கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரிட்டிக்கல்ல தான் மோஸ்ட்லி 3 மார்க்ஸ் இருக்கும். ஏதாவது 1-2 வேணா அந்த ப்ராப்ளம்ஸ் வரலாம். அது போக வந்து டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல வந்து பேசிக் அசம்ப்ஷன் அந்த மாதிரி இருக்கிற கான்செப்டும், அதே மாதிரி பெருசா இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய யூனிட்ஸ் எல்லாம் வந்து 2 டாபிக் சேர்த்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் பண்ற மாதிரி கேட்கறாங்க. அது உள்ள போறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ லீனியர் ப்ரோக்ராமிங்கோட பேசிக் அசம்ப்ஷன் பார்த்துக்கோங்க. சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் இதெல்லாம் தியரி கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. கிராஃபிக்கல் மெத்தட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஆப்ரேஷன் ரிசர்ச் மாடலும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நான் கொடுத்துருக்க எல்லாமே ப்ரீவியஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின் பாட்டர்மேட் தான். பட் வந்து கொஞ்சம் நிறைய பார்த்துக்கோங்க. 3 மார்க்ஸ் கொஞ்சம் அடிஷனலாக பார்த்துக்கோங்க. பட் மேலே கொடுத்துருக்க கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பார்ட் பி. இதில் வந்து உங்களுக்கு 12 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு தியரி வருமா ப்ராப்ளம் வருமானு ஒரு டவுட்டுக்கே நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். இந்த யூனிட் பொறுத்தவரை தியரி வரலாம், ப்ராப்ளம் வரலாம். மோஸ்ட்லி ப்ராப்ளம் வந்து மெயின். இதில் நீங்கள் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், அதாவது கீழே கொடுத்துருக்க டாபிக் மட்டும் படிச்சா போதும். சிம்ப்ளெக்ஸ் மட்டும் படிச்சாலே போதும். அதில் 2 பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 பேஸ் மெத்தட் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக கீழே வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு கொஸ்டின் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதே ஃபார்மேட்டில் இதே கொஸ்டினை படித்தாலும் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணாலும் ஸோ நீங்கள் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் 2 பேஸ் ரிலேட்டாக இருக்கும் நிறைய சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகாமல் தெரியல. இந்த மாடல்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது போக உங்களுக்கு 2 பேஸில் இருக்க எல்லா மெத்தடும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருங்க. ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்ப்ரெட்டிங் கொஸ்டின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தியரிட்டிக்கல் பேஸ்டு கொஸ்டினும் அது போக வந்து தியரிட்டிக்கலாகவே ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. நான் மோஸ்ட்லி இது வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ங்கிறது உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் மாதிரி தான் கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸாக தான் கேட்பாங்க. அது போக வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் பெனால்ட்டி மாடலும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் அது வந்து இந்த 2 பேஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ரிலவன்ஸ் ஆஃப் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ மோஸ்ட்லி வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடும் கிராஃபிக்கல் மெத்தடும் சாய்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் கூட சாய்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது தியரிட்டிக்கல் பார்ட். ஸோ அடுத்து செகண்ட் யூனிட் இதில் ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நிறையாவும் படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 3 மார்க்ஸ். இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசைன்மெண்ட் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குது, நல்லா படிச்சிருங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நல்லா படிச்சிருங்க. டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் தியரிட்டிக்கலாக தான் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால இந்த யூனிட்ஸில் தியரிட்டிக்கல் பேஸ்டு கான்செப்ட் 3 மார்க் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இஸ் நாட் அன் LPP, அதாவது வந்து LP இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிளும் முக்கியம். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் நான் சொன்னல அந்த 2 டாப்பிக்கும் டிஃபரன்ஸ் பண்ண சொல்லி கேட்கலாங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் ரொம்ப முக்கியம். MODI மெத்தடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். இந்த யூனிட் வந்து பெருசாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அதில் மினிமைசிங் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒன்று பார்த்தீங்கன்னாலே மேக்ஸிமம் உங்களுக்கு அப்ரோச் பண்ண முடியும். ஸோ கீழே நான் கொடுத்துருக்க ஃபார்மேட் வந்து ப்ரீவியஸ் பேப்பரில் கொஸ்டின்ல கேட்ட ஒரு மாடல். ஸோ இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி இதை மட்டும் சால்வ் பண்ணி பார்க்காம அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடலில் மினிமைசிங் ப்ராப்ளம்ஸ் அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணி பாருங்க. மேக்ஸிமைசிங் ப்ராப்ளம் கொஞ்சம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதில் இருக்க ஃபார்மேட் பார்த்து வச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்ம இந்த ஒரு டாபிக் தான் பார்க்கறதுனாலும் நம்மளுக்கு இந்த செகண்ட் யூனிட் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக்ஸாக இருக்கும், நிறையா வந்துருக்கும். அப்படிங்கிறப்போ இது கேட்காம விட்டாங்க அப்படின்னா நம்ம பேக்குக்கும் கொஞ்சம் நிறையா பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கணும். பட் இதில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சப்போஸ் அது கேட்கல அப்படின்னா நம்ம பேக்கப்புக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் பேஸ்டு, அதாவது இந்த இனிஷியல் பேசிக் ஃபிசிபிள் சொல்யூஷன், நார்த் வெஸ்ட் கார்னர் ரோல் இந்த மாதிரி கேட்டிருக்கிறது வந்து ஒரு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹங்கேரியா மெத்தட்ஸ் இது ஒரு ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த யூனிட்ல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அசைன்மெண்ட் ப்ராப்ளமும் ரொம்ப முக்கியம். அதில் மினிமைசிங் அண்ட் மேக்ஸிமைசிங் ப்ராப்ளம், இல்லை மேக்ஸிமைசிங் ப்ராப்ளம் பார்த்துக்கணும். பட் இது நம்ம வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் பார்க்கறதுனால இது மோஸ்ட்லி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் கண்டிப்பாக இந்த 2வது யூனிட்னாலே உங்களுக்கு அசைன்மெண்ட்டும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 3rd யூனிட் இதில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்க ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆன்சர்ஸும் கொடுத்துருப்பேன். பட் இதில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம் மேத்தமெட்டிக்கல் பேஸுங்கிறதுனால. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் கேம் தியரி ரொம்ப முக்கியமான ஒன்று. சேடில் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். சேடில் பாயிண்ட்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த டாமினன்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ டெசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து 3 மார்க்ஸும் இருக்கும்.
12 மார்க்ஸ் இருக்கும். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த யூனிட்ல ரொம்ப முக்கியம். ஷெட்யூல் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா படிங்க. ஒரு டைம் வந்து அந்த ஷெட்யூல் பாயிண்ட் டாமினன்ஸ் சேர்த்து கேட்டிருந்தாங்க. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2% ஜீரோ சம் கேம்ஸ் இதுவும் வந்து ஒரு சில எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லோ கலர் ஷர்ட் பண்ணலாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுல வந்து அந்த 2% ஜீரோ சம் கேம்ஸ் அப்புறம் இதுல இருக்க எல்லாமே வந்து தியரிட்டிக்கல் பேஸ்ல தான் 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. டெசிஷன் மேக்கிங் அண்டர் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி இது வந்து ரொம்ப முக்கியம். நான் தான் சொன்னேன் 2 டாபிக்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ண சொல்லியும் கேட்கலாம். அசம்ஷனும் கேட்கலாம். அதான் கேம் தியரியோட அசம்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் பி இந்த யூனிட் பொறுத்தவரை தியரி கேட்க வாய்ப்பு இருக்கு நான் அசியூம் பண்றேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டெசிஷன் அதோட டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேம் தியரியும் அதில் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல வந்து இந்த டாமினன்ஸ் ரூல் இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸா கேட்கலாம். கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எல்பி சொல்யூஷன் இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்த் யூனிட்ல அந்த பார்த்துக்கோங்க. இதுல வந்து இந்த நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல அந்த இதெல்லாம் ரிப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ். இதுல வந்து இந்த இன்வென்ட்ரி குரூப் ரிப்ளேஸ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதில் வந்து அந்த இன்வென்ட்ரிஸோட டைப்ஸ் கேட்கலாம். குரூப் ரிப்ளேஸ்மெண்ட் கேட்கலாம். குரூப் ரிப்ளேஸ்மெண்ட் மாடல் கேட்கலாம். ரிப்ளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்கலாம். இதில் இஓக்யூ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இந்த டாபிக்ல அசம்ஷன் பார்த்துக்கோங்க. அசம்ஷன் டிஃபரன்ஷியேட் ரெண்டே கேட்கலாம். இதில் இந்த குரூப் அண்ட் இண்டிவிஜுவல் ரிப்ளேஸ்மெண்ட் மாடல்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் இயர்ல அவருக்கு கேட்டிருந்தாங்க. அதை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி. பார்ட் பி இதில் வந்து உங்களுக்கு தியரியும் இருக்கும். உங்களுக்கு அது போக ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இதுல மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் வந்து தியரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது வந்து வேரியஸ் இன்வென்ட்ரி மாடல்ஸ் வந்து ரிப்பீட்டடு. ஸோ இது 2-3 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கல்ல, கண்டிப்பாக இது இருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து தியரிட்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின். இண்டிவிஜுவல் ரிப்ளேஸ்மெண்ட் மாடல் இதுல வித்தவுட் டைம் வேல்யூ ஆஃப் மணி இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாடல்ல சால்வ் பண்ணி பாருங்க நிறைய சம்ஸை. ரிப்ளேஸ்மெண்ட் மாடல்ஸ் இன்னும் கேட்குறாங்க. அது போக வந்து இந்த இஓக்யூ அதோட அதில் வந்து வித் ஷார்டேஜஸ் அந்த ப்ராப்ளம் பேஸ்டு சம்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஃபிஃப்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அந்த 5th யூனிட் 6th யூனிட்டுங்கிறதுல உங்களுக்கு நான் 20 நோட்ஸ் கொடுத்துருப்பேன். இன்னுமே அடிஷ்னல் நிறையா படிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் 5th யூனிட்லாம் படிக்கீங்கன்னா அந்த சிமுலேஷன் கான்செப்ட் படிக்காமல் போயிடாதீங்க. ஏன்னா அது வந்து ரிப்பீட்டட் சிமுலேஷனுங்கிற கொஸ்டின் இல்லாமல் இல்லை. அது 2 மார்க்ஸில் உங்களுக்கு 3 மார்க்ஸில் கண்டிப்பாக இருக்கும். அது அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. மல்டி சேனல் அது போக வந்து இந்த குயூயிங் மாடல் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. வாண்டோ கோர்லோ சிமுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சிமுலேஷன்னாலே ரொம்ப முக்கியம். ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் இதில் ப்ராப்ளம்ஸும் இருக்கும், தியரி இருக்கும். சிங்கிள் சேனல் ரொம்ப 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 முக்கியம். சிங்கிள் சேனல் மட்டும் படிச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சிமுலேஷன் பேஸ்டு கொஸ்டின் வரும். இந்த சிமுலேஷன் பேஸ்டு வந்து தியரிட்டிக்கலாக இருக்கலாம். சிங்கிள் சேனல் மாடல்ஸுங்கிறது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். இது போக வந்து வாண்டோ கோர்லே சிமுலேஷன் ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. அதனால இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 6 இது வந்து உங்களுக்கு ஒரு புது யூனிட் மாதிரி. ஸோ அதனால இதை நான் வந்து அசைன் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் நிறையா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து அடுத்த ஒன் வேர்ட்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இது போக வந்து 3 மார்க்ஸ்ல வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் கேட்கலாம், அனலிட்டிக்ஸ் கேட்கலாம். அது போக வந்து பார்ட் பியில் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லை வரும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் ரிலேட்டாக கேட்க வாய்ப்பு இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இது போக அந்த ஆர் அண்ட் பைத்தான் கான்செப்ட்ஸும் கொஞ்சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மட்டும் உங்களுக்கு புதுசாக இருக்கிற யூனிட் மோஸ்ட்லி இதை கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை மட்டும் ஜஸ்ட் ஜென்ரலாக கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு போயிருங்க. மேலே இருக்க அஞ்சுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓரளவு நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.